நம்ம இன்னைக்கு லூக்கா 17வது அதிகாரத்தை நம்ம எடுத்துப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்னு சொல்கிறாங்க. அதற்காக ஆண்டவர் என்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இதில் வாசித்து காட்டுறேன். 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 7வது வசனம்: உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? 8வது வசனம்: நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? 9வது வசனம்: தான் கட்டளையிட்டவைகளையெல்லாம் அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. 10வது வசனம்: நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டதற்கு ஆண்டவர் சொன்னது 7வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னது, ஒருத்தனுடைய ஊழியக்காரன் வயலில் உழுதுட்டு இல்லட்டா மந்தையை மேய்ச்சிட்டு வயலிலிருந்து வந்தால் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானே. அந்த எஜமான் என்ன சொல்லுவான் ஊழியக்காரனுக்கு? நீ எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி நான் சாப்பிட்ட பிறகு நீ போய் புசித்து குடிக்கலாம் என்று சொல்வான் அல்லவா? அதற்கு பிற்பாடு இந்த எஜமான் சொன்ன எல்லாவற்றுக்கும் அந்த ஊழியக்காரன் கீழ்ப்படிந்து செய்தது நிமித்தம், எஜமானுடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் அந்த ஊழியக்காரன் கீழ்ப்படிந்தது நிமித்தம் அந்த எஜமான் அவனுக்கு உபசாரம் செய்வானா? அதாவது பாராட்டுவானா? ஏதாவது பிரதிபலன் செய்வானா? பிரதிபலனா ஏதாவது அவனுக்கு கொடுப்பானா? நன்றி சொல்வானா? அதற்காக சொல்ல மாட்டானே. அதே போல நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டியதை மாத்திரம்தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு ஆண்டவர் இதை சொன்னார். இந்த இடத்துல ஊழியக்காரன், வேலைக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா அடிமை. ஆங்கிலத்தில் ஸ்லேவ், பாண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரன், வேலைக்காரன் என்று சொன்னால் அதனுடைய நிஜமான பொருள் அடிமை. அடிமைன்னு சொன்னால் விலைக்கு வாங்கப்பட்டவன். அவனை கிரயம் கொடுத்து அந்த எஜமான் வாங்கியிருக்கிறார். விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் தான் அந்த அடிமை, அந்த வேலைக்காரன், ஊழியக்காரன். இப்போ விலை கொடுத்து அந்த அடிமை வாங்கினதுனால இனிமே அந்த அடிமை எஜமானுக்கு சொந்தமானவன். அவன் எஜமான் என்னென்னலாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் அந்த அடிமை செய்தாக வேண்டும். அதையெல்லாம் செய்ததற்காக எந்த ஒரு பிரதிபலனையும் அந்த அடிமை எதிர்பார்க்க முடியாது. அவன் எவ்வளவு வயலில் மந்தை மேய்த்து வந்தாலும் சரி, இல்லை வயலை உழுது
வந்தாலும் சரி, அவன் எவ்வளவு தன் எஜமானுக்காக அவன் வேலை செய்தாலும், தன் எஜமானுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைத்தாலும், அவைகளை குறித்து அவன் பெரிதாக பேசவோ இல்லை அதை குறித்து அவன் வருத்தப்படவோ அவன் கூடாது. ஏனென்றால் அவன் செய்ய வேண்டிய கடமை அது. அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனை, வேலைக்காரனை, அடிமையை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான். இனிமே அந்த அடிமை தன்னுடைய இஷ்டத்துக்கு அவன் போக முடியாது, அவன் சுயமா செயல்பட முடியாது, தன்னுடைய விருப்பத்தின்படி அவன் இருக்க முடியாது. அவன் வாழ்நாள் முழுவதும் இனி எஜமானுக்கு அடிமை. எஜமான் என்ன சொல்றாரோ அதை தான் அவன் செய்யணும். எஜமானுடைய விருப்பத்தை அந்த அடிமை நிறைவேற்றணும். இது அந்த அடிமையினுடைய கடமை. இந்த அடிமையினுடைய கடமை அது. இதெல்லாம் செய்ததற்காக தன்னை ஒரு தகுதி உள்ளவன் என்று சொல்லி அந்த அடிமை எண்ணிக்கொள்ள முடியாது. தன்னை பற்றி பெரிதாக அந்த அடிமை பேச முடியாது. தன்னை குறித்து உயர்வாக அந்த அடிமை எண்ணிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமை. அவன் முழுவதும் தன் எஜமானுக்கு வேலை செய்வதற்காக, தன் எஜமானுக்காக அவன் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அவன் செய்ய வேண்டிய கடமையை தான் அவன் செய்திருக்கிறான். அவன் தன்னை ஒரு தகுதி உள்ளவன் என்று சொல்லி எண்ணிக்கொள்வதற்கோ, தன்னை ஒரு பெரிதாக தன்னை பற்றி சொல்லுவதற்கோ ஒன்றுமில்லை. அதே போல சீஷர்களாகிய அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான வேலைக்காரர், அதாவது பயனற்ற ஒரு வேலைக்காரன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம்தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு என்ன பண்ணார்? இதை சொன்னார். நான் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீடனாக இருந்தால், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனாக இருந்தால், நான் ஒரு அடிமையை போல நான் இந்த பூமியில் நான் என்ன பண்ணணும்? வாழணும். நான் இயேசுவுக்கு அடிமையாக நான் என்ன பண்ணணும்? நான் இருக்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னை விலைக்கிரயம் கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார். என்னை வாங்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கிரயமாக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை கிரயமாக கொடுத்திருக்கிறார். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷன் என்று சொன்னால் அவன் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாவத்துக்கு அடிமையாயிருந்த என்னை விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை அவர் கிரயமாக கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். என்னை மீட்பதற்காக எவ்வளவு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு. விலையேற பெற்ற தூய இரத்தம். ஆண்டவர் தன்னுடைய விலையேற பெற்ற தூய இரத்தத்தை என்னுடைய மீட்புக்காக கிரயமாக செலுத்தி இருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு, பாவத்திலிருந்து என்னை ரட்சித்து, நான் தேவனுக்கு அடிமையாக நான் வாழ்வதற்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிரயம் மிகப்பெரியது. தன் ஜீவனையும் தன் இரத்தத்தையும் கிரயமாக கொடுத்து என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நான் அவருக்கு அடிமையாக இருப்பதற்காக, பாவத்துக்கு அடிமையாயிருந்த என்னை மீட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு மட்டுமே நான் அடிமையாக இருக்கும்படி என்னை கிரயம் கொடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? வாங்கியிருக்கிறார். ஒரு சீஷனாக நான் இருப்பேன் என்றால் நான் இந்த பூமியில் ஒரு அடிமையை போல நான் என்ன பண்ணணும்? வாழணும். ஒரு அடிமை சுயமாக செயல்பட மாட்டான். ஒரு அடிமை இனி தனக்காக வாழ மாட்டான். ஒரு அடிமை தன்னுடைய விருப்பத்தின்படி
அவன் எதையும் செய்ய மாட்டான். அவன் முழுக்க முழுக்க தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை செய்வான். தன்னுடைய எஜமானுக்காகவே வாழ்வான். தன் வாழ்க்கை முழுவதும் இனி எஜமானுக்காக அவன் அர்ப்பணித்திருக்கிறவன். காரணம், அவன் கிரயத்துக்கு அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். சகோதரனே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனம், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் வாசிக்க முடியும். சகோதரனே, ஆண்டவர் தன்னுடைய அன்பின் மித்தமாக தன்னையே விலக்கிரயமாக கொடுத்து என்னை மீட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு அடிமையாக நான் வாழ்வதற்காக தன்னையே, தன் ஜீவனையே, தன் இரத்தத்தையே என்னை நேசித்து அவருடைய அன்பின் மித்தமாக எனக்கு விலக்கிரயமாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவரின் அன்பு உண்மையாகவே நம்மை பற்றி பிடித்திருக்குமானால், ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் விசுவாசிப்பது உண்மையாக இருந்தால், உண்மையாகவே நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால், நான் இந்த பூமியிலே ஒரு அடிமையை போல நான் என்ன பண்ணும்? வாழணும். ஒரு அன்பின் அடிமை நான். ஆண்டவருக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், ஆண்டவருக்காக எவ்வளவு உழைத்தாலும், ஆண்டவருக்கென்று எவ்வளவு ஊழியம் செய்தாலும், இவைகளை குறித்தெல்லாம், இவைகளுக்காகலாம் நான் ஒரு தகுதியானவன் என்று சொல்லி என்னை குறித்து மேன்மையாய் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நான் அப்பிரயோஜனமான ஒரு வேலைக்காரன், ஒரு பயனற்ற வேலைக்காரன், ஒரு தகுதியற்றவன். இதற்கெல்லாம் நான் ஒரு பாத்திரவான் என்ற ஒரு எண்ணம் ஒரு அடிமைக்கு இருக்க முடியாது. நான் ஒரு அடிமையாக இருந்தால் என்னை ஒரு பாத்திரவானாக நான் ஒரு காலம் நான் எண்ண மாட்டேன். அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் நான் கீழ்ப்படிந்து, நான் அவருக்கென்று அவர் செய்கிற எல்லாவற்றையும் நான் செய்தாலும், அவருக்காக நான் எவ்வளவு உழைத்தாலும், ஆண்டவருக்காக எவ்வளவு நான் கொடுத்தாலும், நான் என்னை ஒரு பாத்திரவானாக நான் என்னை எண்ணக்கூடாது. ஏனென்றால் இவைகளெல்லாம் அவருடைய அன்பு என்னை பற்றி பிடித்ததன் நிமித்தமாக இவைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேனே ஒழிய, ஏதோ இதற்கு நான் பாத்திரவான் என்பதற்காக நான் செய்யல. இதையெல்லாம் செய்வதற்கு நான் ஒரு தகுதியற்றவன், அப்பிரயோஜனமானவன் என்று நான் சொல்லணும். இப்படிப்பட்ட சீஷர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவையெல்லாம் அன்பின் அடிமைகள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருடைய அன்பு நம்மை பற்றி பிடித்திருக்குமானால், நாம் சந்திக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக நாம் என்ன பண்ண முடியும்? நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு இப்படிதான் நீங்கள் இருக்கணும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தார். ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமை எப்படி இருக்கிறானோ, ஒரு கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு அடிமை தன் எஜமானுக்கு எவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக, எவ்வளவு அர்ப்பணிப்பு உள்ளவனாக, எவ்வளவு தாழ்மை உள்ளவனாக அவன் இருக்கிறானோ, அதுபோல நீங்களும் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள் என்று சொல்லணும். நாங்கள் செய்ய வேண்டியதை மாத்திரமே நாங்கள் செய்திருக்கிறோம். இது நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. இது நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? செய்திருக்கிறோம். சகோதரனை, இப்படிப்பட்ட ஒரு சீஷர்களாய் நாம் இருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு அடிமைகளாக நாம் இருக்கிறோமா? இப்படிப்பட்ட அடிமைகள் தான் தேவனுக்கு தேவை. நாம் அவருக்காக எவ்வளவு உழைத்தாலும், கஷ்டப்பட்டாலும், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாலும், அவருக்கென்று நாம் எவ்வளவு காரியங்களை செய்தாலும், அவருக்கென்று நாம் எவ்வளவு கொடுத்தாலும், நாம் அப்பிரயோஜனமான
ஊழியக்காரர்கள் நான் செய்ய வேண்டியதை மாத்திரமே செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு அன்பின் அடிமைகளாக நாம் இருக்கணும் சகோதரா. ஆண்டவருக்கு தேவை இப்படிப்பட்ட அன்பின் அடிமைகள் தேவை. இப்படிப்பட்ட உத்தம அடிமைகளை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட உத்தம அடிமைகள் தான் தேவனுக்கு தேவை. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் இப்படிப்பட்ட ஒரு அடிமைகளைப் போல நாம் இருக்கிறோமா? தனக்கென்று எந்த ஒரு கனத்தையும் தேடாத, தனக்கென்று எந்த ஒரு பிரதிபலனையும் தேடாத, ஆண்டவருக்காக நான் இப்படி வாழ்வதின் மித்தமாக ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒன்றை செய்வார், இல்லை ஆண்டவர் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஏதாவது ஒன்றை செய்வேன், இப்படி சுயநலமாக நமக்காக நாம் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், நமக்கென்று எதையாயிலும் பெற்றுக்கொள்ளலாம். நமக்கென்று கனத்தையும், நமக்கென்று பணத்தையும், நமக்கென்று புகழையும், இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நான் அப்பிரயோஜனமானவன் என்று சொல்லி, நான் ஒரு பாத்திரவான் இல்லை என்று சொல்லி, ஒரு அடிமையை போல நாம் இருக்கிறோமா? எஜமான் வீட்டில் இருக்கிற அந்த அடிமை எல்லாவற்றையும் செய்துவிட்டு இது எல்லாம் நான் தான் செய்தேன் என்று சொல்லி அவன் ஒரு காலம் தன்னை குறித்து அவன் மேன்மையாக பெருமையாக ஒரு காலம் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டான். அவன் எஜமானுக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன்னை மறைத்துக் கொள்வான், மறைந்து விடுவான். அந்த வேலைக்காரனை நாம் பார்க்க முடியாது அந்த இடத்துல. அவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவன் மறைந்து விடுவான். அதுபோல நமக்காக ஆண்டவர் பெரிய விளக்கரையத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு அடிமைகளாக நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாம் நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் நம்மை பார்க்க நாம் விருப்பப்படக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், இதை நான் தான் செய்தேன், இதற்கு காரணம் நான் என்று சொல்லி மனுஷர்களிடத்திலிருந்து ஒரு புகழ்ச்சியையும் ஒரு கனத்தையும், மனுஷரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆதாயங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி ஒரு காலம் என்னை நான் காண்பிக்கக்கூடாது. நான் ஆண்டவருக்காக அனைத்தையும் செய்துவிட்டு நான் மறைத்து கொள்ள வேண்டும். நான் மறைத்து கொள்ளணும், என்னை நான் மறைத்து கொள்ளணும், என்னை காண்பிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அன்பின் அடிமைகள், இப்படிப்பட்ட உத்தம அடிமைகள் தேவனுக்கு தேவை சகோதரா. நாம் அப்படிப்பட்ட ஒரு அடிமைகளாய் இருப்பதற்காக ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.